சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவதார் நாற்றதுள் முடி நாராயணன் நம்மார் நாற்றதுள் முடி நாராயணன் நம்மார் போட்ட நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். பகவத் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற இச்சையோடு கூடிய ஆண்டாள் உயர்ந்த மாசமான மார்கழி மாதத்தில் தான் நாளுக்கு ஒரு பாசுரம் நாளுக்கு சங்கத்தமிழில் பாடிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நாளுக்கு ஒன்று என்கின்ற கணக்கில் 30 நாட்களுக்கும் 30 பாட வேண்டும் என்று நினைத்தாள். இந்த 10ஆம் பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளையின் வீட்டு வாசல்ல வந்து சென்று அடைகின்றாள் ஆண்டாள். அந்த பெண்ணுக்கு பக்தியோ பக்தி, ஆனா இப்ப எழுப்பணுமே, அப்ப
அப்பதான் சொல்றா, பெண்ணே நீ எவ்வளவு நோம்பிருந்திருக்கின்றாய், உனக்கு தெரியாத நோம்பா, நீ நீ கடைபிடிக்காத நோம்பா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்று நீ நோம்பிருந்து சுவர்க்கம் இந்திராதி லோகங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அவாவோடு கூடிய பெண்ணே வச்சுக்கலாமா? அதனால சுவர்க்கம் என்று சொன்னால் ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம் என்றால் அமராவதி, அமராவதி என்றால் இந்திரன், இந்திரன் என்றால் தேவர்கள், தேவர்கள் என்றால் சுகானுபவம், சுகானுபவம் என்றால் ரம்பா, ஊர்வஷி, மேனகா, திலோத்தமா, புஞ்சிகஸ்தலா நாட்டியமாடுவது. இதுதானா ஸ்வர்க்கம்? வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவர்க்கம் சுவர்க்கம் இந்திரலோகம் என்று சொன்னால் அது பரமபதம். எவ்விடத்தை அடைந்தால் திரும்பிதல் கிடையாதோ, நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததே என்று இருக்கக்கூடிய விண்ணுலகம் அந்த வியோமபுரி. அப்பேற்பட்ட ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதா என்று இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் சுவர்க்கம் தான். அதாவது ஸ்வர்கவாசல்னு சொன்னாலும் பரமபத வாசல்னு சொன்னாலும் சரிதான். ஏன்னா சுவர்க்கம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சாக்ஷாத் பரமபதம். அதனால இந்த பெண் இந்திராதி லோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நோம்பிருந்தாளா, அல்லது ஸ்ரீவைகுண்டத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நோம்பிருந்தாளா? வச்சுக்கலாமே, எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அப்பேற்பட்ட உயர்ந்த பெண்ணே அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றமும் தாராதோ, நான் வெளியிலேருந்து கூட்டுண்டே இருக்கேன், ஒரு பதில் வார்த்தை பேச மாட்டியோ, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசலை திறக்க மாட்டேங்கிற, உள்ளேந்து மறுமொழியாவது சொல்ல வரேன். இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டு கதவை தட்டுறா, டிங் டாங் அப்படின்னு அடிக்கிறா, ஐ எம் கமிங் கமிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வீட்டு கதவை திறக்கும் போது, அதே மாதிரி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. அதனால இந்த இடத்த சொல்றா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நம்ம யாரை பாட போறோம் நீ நினைச்சுட்டு இருக்க? நாற்றத்துழாய்முடி நாராயணன், நறுமணத்தோடு எப்பொழுதுமே கந்தத்தோடு இருக்கக்கூடிய துளசியை தன் தலையிலும் மாலையுமாக தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான் நாற்றத்துழாய் முடி நாராயணன். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும் அளவில் கடைசி வேளையில அந்த திருப்பரியட்டத்தில் நல்லா மஞ்சளை தடவி மஞ்சள் நீராட்டம் பண்ணி அருள்வா. அவ பெருமாளுக்கு அழகான துளசி மாலையை சிரசு மேல அந்த கிரீடத்துல தரிச்சு மாலையை தொங்க விடுவா. அதை பார்த்து விட்டுத்தான் கட்டியத்தில் பராசர பட்டர் கேட்டர், துவம்மே ஹம்மே குதஸ்தம் எதிகனிகதிதம் வேதமூல பிரமாணாத்துன்னு. பெருமாளுக்கும் பட்டருக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஏற்பட்ட ஒரு வார்த்தாலாபமாம் அது. இருக்கட்டும், இந்த இடத்துல என்ன சொல்றார்? நாற்றத்துழாய்முடி நாராயணன், பெருமாளுக்கு எப்பவுமே துளசி சம்பந்தம் உண்டுங்கிறார். எப்படி தெரியும்னு கேட்டா, இது அவதாரத்துக்கு அவதாரம் கூட வரும்பா. அதாவது தீர்த்த யாத்திரையாக சென்றான் அர்ஜுனன். இது எந்த இடம் வந்திருக்கின்றோம் தெரியவில்லை. ராமநாதபுரம் ஜில்லா, கடற்கரையா இருக்கு, மணல் மணலா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு செம்படவன் நடந்து போயிட்டு இருந்தான். சொன்னா, சாமி உனக்கு தெரியலையா, இதுதான் திருப்புல்லானி. ஓஹோ, ராமர் இங்கேருந்து தான் அணை கட்டினார் இல்லையா கேட்டானாம் அர்ஜுனன். அதுக்கு அவன் பதில் சொன்னானா, அவ்வளவு தூரம் நீங்க போகவே வேண்டாம், இந்த இடத்துல ராமர் வந்திருக்காருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா சாமி கேட்டான். எப்படி சொல்லேன்பானா அர்ஜுனன். மணலை மூந்து பாருங்க. மணலை மூந்து பார்த்தா துளசி கந்தம் எப்படி வந்ததுன்னு கேட்டான் அர்ஜுனன். இல்ல, போன அவதாரத்துல ராமன் இந்த பூமியில் நடந்தால் அவர் கால்கள் இட்ட அடி நோவை எடுத்தடி கொப்பளிப்ப என்று மாறிவிடுமே, அதனால சுமந்து கொண்டு வந்தாராம் ஹனுமான். கூட இருக்கக்கூடிய குரங்குகள் தள்ளி தள்ளி வந்தது ராமரை பார்க்கணும்னு. தள்ளும் போது பெருமாள் சாத்தி கொண்டிருந்த துளசி மாலையிலிருந்து துளசி கீழே விழுந்துருத்தோ. அது வாடி வாடி வதங்கி வதங்கி பொடியாகி இந்த மணலோடு கலந்துடுத்தோ. துளசி கந்தம் இன்றும் மாறவில்லை. பெருமாளோடு சம்பந்தம் படைத்ததால் துளசிக்கு பெருமை, துளசிக்கு கந்தம் மாறாததால் அதற்கு பெருமை. சேர்த்து சொன்ன ஆண்டாள், நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால், நம் போன்ற ஜீவாத்மாக்களால் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் திரளாக சேர்ந்து பகவானை அனுபவிக்கின்றோம் அல்லவா, நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார். பறை என்கின்ற வாத்தியத்தையும் கொடுப்பார், அதே சமயத்தில் பறைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் கொடுப்பார். அதனால நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், முன்னொரு காலத்தில் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்ப கர்ணனும். கூற்றத்தின் வாய், அப்பேற்பட்ட அந்த கூற்றம், கூற்றம்னு சொன்னால் திரள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கர்ணனும். கூற்றத்தின் வாய் என்று சொன்னால் ஒரு யுத்த களத்தில்,
ஏன்னா பெருமாள் இலங்கைக்கு சென்றார். இலங்கையில் எப்பேற்பட்ட யுத்தம் நடந்தது வால்மீகி தெரிவிக்கின்றார். ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவண யுத்தோர்வா ராமராவணையோர் இவ. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போருக்கு சமம் இவர்கள் இட்ட போர்தே. அதுக்கு இன்னொரு உவமை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பண்டொரு நாள் கூற்றத்தின் அந்த யுத்தத்தில் வாய் வீழ்ந்த, அப்பேற்பட்ட யுத்தத்தின் போது விழுந்த, கீழே விழப்பட்ட கும்பகர்ணனும் ராவணனுடைய தம்பியுமாக இருக்கக்கூடிய கும்பகர்ணனும் தோற்றும், அவன் யுத்தத்தில் தோற்று விட்டான். உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணன் இறக்கும் தருவாயில் ராமனை அழைத்தாராம். இது திருக்குடந்தை ஆண்டவன் என்கின்ற உயர்ந்த ஒரு ஆச்சாரிய பீഠத்தை அலங்கரித்த மகான் சாதிப்பர். ராமனை அழைத்தாராம். அழைத்து விட்டு கேட்டாராம், எனக்கு நிறைய சொத்துபத்திற்கு நான் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஏதோ நிறைய லா எல்லாம் படிச்சிருக்கியாமே, வில்லை ஏந்தினவன், நான் ஒரு வில்லை எழுதணும்னு நினைக்கிறேன், எழுதி உள்ளாமான்னு கேட்டார். ஓ எழுதி உள்ளாமேன்னு ராமர். உன்னுடைய சொத்து எதுன்னு கேட்டார். கும்பகர்ணன் சிரிச்சுண்டே ஒரு ஹாஸ்யத்தோடு அதே சமயத்தில் நல்ல காம்பீரியத்தோடு சொன்னாராம், தூக்கம். என்ன யோசிச்சு பாருங்க, தூக்கம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? நல்ல வேலை பார்க்கணும். இரவு சென்றால் படுக்கையில் படுத்தால் நன்றாக உறக்கம் வர வேண்டும். வருதா இல்லையா, வரா மாதிரி இருக்கே, இன்னும் வரலையேங்கிற கவலை இல்லாமல் படுத்தால் உறக்கம் வர வேண்டும். அப்படின்னா அது ஒரு சொத்து தானே. அதனால கும்பகர்ணன் சொன்னான், இருக்கக்கூடிய சொத்து தூக்கம். ராமர் சொன்னார், இதை பிரிச்சு வச்சுடுறேன், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றேன்னார். 99% ஒரு பக்கம், ஒரு சதவீதம் இன்னொரு பக்கம். 99 யாருக்கு கொடுக்கறதுன்னா ராமன். அப்ப கும்பகர்ணன் சொன்னா, இல்ல இந்த சம்பவத்தை, நீ என்னை கொன்னு முடித்த சம்பவத்தை கலியுகத்தில், இப்ப நம்ம இருக்கிறது திரேதாயுகம் ராமா, துவாபரம் முடிந்து கலி துவங்கிய போதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் சங்கத்தமிழில் ஆண்டாள் பாடி கொடுப்பள். அந்த பாசுரத்தை பாடி எந்த பெண் பிள்ளையை எழுப்புறாளோ ஆண்டாள், அந்த பெண் பிள்ளைக்கு இந்த 99% தூக்கத்தை கொடுத்துரும். அதனால்தான் ஆண்டாள் அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்றா, பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் அவன் இறந்த பிறகு தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. இறக்கும் தருவாயில் அந்த 99% தூக்கத்தை உன்னிடத்தில் கொடுத்து விட்டு சென்று விட்டானோ அந்த கும்பகர்ணன். கேட்கிறாளா ஆண்டாள். ஆச்சு, இப்ப நம்ம பாசுர கிரமம் சரியா வந்துருக்கு. ராமர் விடமாட்டேங்கிறார். இன்னும் 1% தூக்கம் இருக்கே, அதுக்கு வழி சொல்லுன்னார். அது கும்பகர்ணன் சொன்னா, யாரெல்லாம் இதை கேட்டுன்னு இருக்காளோ அத்தனை பேருக்கும் தூக்கத்தை கொடுத்துருவோம். அதனால பொதுவாகவே ஒரு உபன்யாசம் காலக்ஷேபம்னாலே கொஞ்சம் அஷரா மாதிரி இருக்கும். எல்லாம் கும்பகர்ணனுடைய வரப்பிரசாதம். அதனால பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, அந்த தூக்கத்தை உன்னிடத்தில் கொடுத்து விட்டாரோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, அப்பேற்பட்ட பெண்ணை அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. அருங்கலமே, எங்கள் கூட்டத்துக்கு ஆபரணமாய், நாயகாபரணமாய் இருக்கக்கூடிய பெண்ணே. என்ன ஒரு செயின் போட்டாலும் அந்த பதக்கம் போட்டா ஒரு ஜாஜ்வல்யமா இருக்கு பாருங்க, எங்க கூட்டத்துக்கு பதக்கத்தை போன்றவள் நீ. அதனால சொல்றார், அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. இவர் 2வது பாசுரத்துல சொன்னா எந்த ஆபரணமும் தரிக்க மாட்டோம். இந்த பெண் பிள்ளைக்கு அந்த ரூல் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஒருவேளை நல்ல ஆபரணம் தரிச்சுன்னு படுத்துன்னு இருக்காளோ என்னவோ. தூங்கி நன்னா கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டவள் இது வரைக்கும் வராது காரணம் ஏதாவது இருக்கணும். உடனே உள்ள இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஆண்டாள் நினைச்சு பார்க்கறா, ஒருவேளை இரவு முழுக்க கிருஷ்ணானுபவத்திலிருந்து கிருஷ்ணரோடு ஒரே படுக்கையில இருந்து நல்ல அந்த சிருங்கார ரசத்தில் அந்த காமானுபவத்தில் ஈடுபட்டார்களோ என்னவோ. ஒருவேளை நான் வான்னு சொன்னா படுக்கையில் எப்படி இருக்காளோ அப்படியே வந்துட்டானா, அப்படிலாம் யாராவது வந்திருக்காளான்னு கேட்டா, சாப்ரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாட்சீம் பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயிஷ்டிகின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் அந்த வாலியை வதம் செய்த பிறகு, சாதுர்மாசியம் முடிந்த பிறகு ராமன் லக்ஷ்மணனை அனுப்ப, லக்ஷ்மணனும் ஹனுமானை சொல்ல, ஹனுமானும் கதவை தட்ட, உள்ளே இருந்து ஒரே படுக்கையில் வாலி அந்த சுக்ரீவனோடு காமானுபவத்தில் இருந்த தாரையானவள் நடந்து கொண்டு வருகின்றாள். அப்படியே ஒரு பக்கம் வழுக்கிறதா, ஒரு பக்கம் ஆபரணம் கீழே கலைஞ்சிருக்கான். நான் அப்படி கூட்டுட்டு இவ இப்படி வந்துட்டா என்ன பண்றது? அதனால தேற்றமாய் வந்து திற. அதனால நீ ஆபரணம் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கோ, கூந்தல் எல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கியான்னு பாத்துக்கோ, அதை பார்த்து விட்டு வா என்று சொல்லுவதற்காக தேற்றமுடையாய் திறவேலோர் எம்பாவாய், இப்போது வந்து எனக்கு கதவை திறந்து விடு என்று பிரார்த்திக்க கூடிய பாசுரமா இது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய்முடி நாராயணன்
நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனார் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். வேதசாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபந்தம் திருப்பாவை 30 பாசுரங்கள் கொண்ட ஆண்டாள் அருளி செய்த இந்த பக்தி தோய்ந்த ஒரு பிரபந்தத்தில் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15ஆம் பாசுரம் ஈராக ஆண்டாள் பாகவதோத்தமர்களை துயில் எழுப்புகின்றாள். அந்த வரிசையில் 10ஆம் பாசுரத்தினுடைய தாற்பயார்த்தம் தான் இது. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்கின்ற பாசுரம். இந்த பாசுரம் மூலம் ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள். அவள் யார் என்பதை பதபதார்த்தம் கொண்டு பார்க்கலாம். நோற்று, நோம்பை செய்து, விரதத்தை செய்து, பாவை நோம்பை செய்து. சுவர்க்கம், இந்திரலோகம்னு ஒரு அர்த்தம். இந்திரன் வசிக்கக்கூடிய லோகம். அல்லது நித்தியசூரிகள், சதா பஷ்யந்தி சூரையகா என்று இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் தொழவிருக்கக்கூடிய பரமபதத்தையும் குறிக்கும். அதனால சுவர்க்கம் அப்பேற்பட்ட விண்ணுலகத்தை, இந்திரலோகத்தை அல்லது பரமபதத்தை புக விரும்புகின்ற, பரமபதத்தை அடைய விரும்புகின்ற அம்மனாய், எஜமானியே, உயர்ந்தவளே, அந்த இடத்தில் அதிகாரத்தோடு கூடியவளே, வாசல் திறவாதார், வாயிற்கதவை திறக்காதவர் இவர். வேண்டிமா நீ வாசலை திறக்க மாட்டியோ? மாற்றமும் பதிலையாவது தாராரோ? ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? நான் வரேன், வரல, எதுக்காக வரல, எதுக்காக வரப்போறேன், எதுவுமே நீ சொல்ல மாட்டேங்கிறியே. தாராரோ, கொடுக்க மாட்டாரோ? ஆற்ற அதிகமாக அனந்தல், துக்கத்தை உடையாய், உடையவளே. அதாவது தூக்கத்தை, இந்த துக்கம் தூக்கம் என்பது மாறி மாறி வரும். ஏன்னா துக்கம் அதிகமா எடுத்துன்னு வச்சுங்கோ, தூக்கம் வராது. தூக்கம் அதிகமா இருக்குன்னா அவளுக்கு அவ்வளவா துக்கம் இல்லைங்கிறது பொது நியதி. அதனால உனக்கு தூக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா துக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட தூக்கத்தை அதிகமாக உடையவளே, ஆற்ற அனந்தல் உடையாய், உடையவளே. இப்ப நான் யார பாட போறோம் நீ என்ன கேட்ப. இப்ப நம்ம யார பாட போறோம் தெரியுமோ? நாற்றத்துழாய், நறுமணம் வீசுகின்ற துளசி மாலையை அணிந்த பெருமாளுக்கு துளசி மாலை உண்டாம். அந்த துளசி மாலையோடு கூடியவனை பாட போறோம். நாற்றத்துழாய், நறுமணம் வீசுகின்ற துளசி மாலையை அணிந்த பெருமாள் ஏன் துளசி மாலை தரிச்சுருக்கார்? துளசி என்பவளையும் தன் பத்னியாக பாவிக்கின்றார் எம்பெருமான். சிவபதியான நாராயணன் ராமாவதாரம் எடுக்கும் போது அவர் கடற்கரைக்கு சென்றார். துளபமாலை அணிந்து சென்றாராம். குரங்குகள் சுமந்து சென்றதாம். அப்ப இடிச்ச போது கீழே துளசி எல்லை எல்லாம் விழ அது வாடி போய் மண்ணோடு மண்ணாக கலக்க, மகாபாரத காலத்தில் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையாக தெற்கு தேசம் வரும்போது நல்ல நறுமணம் வீசக்கூடிய சேதுக்கரைக்கு வந்தானாம். செம்படவன் சொன்னானாம், இந்த இடத்தில் தான் துளசி விழுந்ததப்பா என்று. துளசிக்கு அப்பேற்பட்ட பெருமை. கடிதம் எழுதி அனுப்பினோமே சுத்வாகுணான் புவனசுந்தர ஷண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் என்று. இன்னும் பகவான் வரவில்லையே என்று அந்த ருக்மிணி பிராட்டியார் நினைக்க, துளசி கந்தம் பாஞ்சுஜன்யஸ்ய நாதகா என்று துளசியின் மனம் வீசித்தாம். ராமாவதாரத்திலும் துளசி பெருமை சேர்த்தது, கிருஷ்ணாவதாரத்திலும் துளசி பெருமை சேர்த்தது. துளசி, கந்தமயமான துளசியோடு மாலையாக அணிந்த எம்பெருமானை நாற்றத்துழாய், நறுமணம் வீசுகின்ற துளசி மாலையை அணிந்த முடி, திருமுடியை உடைய பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும் போது நல்ல கடைசியில இந்த வெள்ளை மஞ்சள் சாத்தப்படின்னு பண்ணி மேல இந்த துளசி மாலையை சேர்ப்பா. அப்பேற்பட்ட நாற்றத்துழாய் முடி. அவன் யாரு? நாற்றத்துழாய் முடி இருந்துடுத்துனாலே துளசி மட்டும் அணிந்திருந்தால் சாக்ஷாத்து பரபிரம்மம் நாராயணன். நாராயணன் என்ற பெயர் பெற்றவரும் நம்மிடம் ஆசை கொண்டவரும். அவர் அங்க மட்டும் இல்ல, நம்ம மேல ரொம்ப பிராவண்யம் இருக்கு. அதனால நம்மிடம் ஆசை கொண்டவரும் போற்ற நாம் துதித்து வர பறை தரும். நமக்கு என்ன கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். பறைன்னு ஒரு வாத்தியம் நான் சொன்னேனோ, அது டம் 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 டம்னு வாசம் நல்லா சப்திக்குமே, அந்த பறை என்கின்ற வாத்தியத்தை கொடுக்க போறார். முதல் பாசுரத்திலே சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்க சொன்னா நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும். அதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி வந்திருக்கா பாருங்க. ஆனா ஒண்ணு முன்னாடி சொல்லிட்டேன், சுவாபதேசார்த்தத்துல பறை என்பது வாத்தியம் மட்டுமல்ல, மோட்சத்தையே கொடுப்பார். அப்பேற்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நாராயணன் எங்க இருக்கார்? சுவர்க்கம்னு சொல்லக்கூடிய பரமபதத்துல இருக்கார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற நித்தியசூரிகள் இருக்கக்கூடிய திருப்பு பரமபதத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார். இவ்வுலகத்திலிருந்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தமும் வச்சுக்கலாம். பறை தரும் புண்ணியனால்
அதாவது தர்மஸ்வரூபியான கண்ணன் காரணமாக, புண்ணியனால புண்ணியம் செய்த தர்மத்தையே செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான். கண்ணனுக்கும் தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம். ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம சேதசாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அதாவது பூர்வ காண்டம் என்று சொல்லக்கூடிய கர்ம காண்டத்தில் பிராமணம், சம்ஹிதா, ஆரண்யகம் இந்த 3 பாகங்களில் சொல்லப்பட்ட கிரியைகள் கர்மாக்களின் சாரத்தை கர்மகாண்டம் பூர்வ மீமாம்சா தெரிவிக்கும். இந்த பாகத்தில் உள்ள சாரத்தில் தேர்ச்சி பெற்ற பூர்வ மீமாம்சகர்களும் ஏச்ச வேதவிதோ விப்ராஹா அப்படின்னா கர்மகாண்டத்தில் ஸ்ரத்தையுடைய ஞானத்தையுடைய பூர்வ மீமாம்சகர்களும் ஏச்ச அத்தியாத்ம சேதசாக 4வது பாகமாக கொண்டாடப்படக்கூடிய வேதாந்தம் என்னும் உபனிஷத் சாரத்தை கற்று தேர்ந்தவர்களுமான உத்தர மீமாம்சகாள் வேதாந்தவாதிகள். ஏச்ச அத்தியாத்ம சேதசாக பூர்வ மீமாம்சா கர்மகாண்டம், உத்தர மீமாம்சா ஞான காண்டம். பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா கர்மகாண்டம் ஞான காண்டத்தில் 2லும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஏச்ச வேத விதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம சேதசாக அவர்கள் இருவரும் ஒருமித்து குரலோடு சொல்லுவது ஒன்று. அதாவது தேவதந்தி மகாத்மானம் பகுவச்சனத்தில் எடுத்திருக்கார். தேவதந்தி மகாத்மானம் என்னன்னு சொல்லுவா? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், அழியாத காலத்துக்கும் அடங்காத இருக்கக்கூடிய இந்த தர்மமான சனாதன தர்மம் வேறல்ல, கிருஷ்ணன் அவன் சொன்ன பகவத்கீதை வேறல்ல. கண்ணன் வேறல்ல, சனாதன தர்மம் வேறல்ல. சனாதன தர்மமே புண்ணியம். புண்ணியனால் சொன்னபடியால் அது கிருஷ்ணனையே குறிக்கும். புண்ணியனால் தர்மஸ்வரூபியான கண்ணன் காரணமாக பண்டொரு நாள் இந்த கிருஷ்ணன் என்பவன் யார்? இப்போ ராமரா ஆக்கிடுறார் அவரை. ஏன்னா இந்த பெண் பிள்ளைக்கு ராமபக்தி, இவளுக்கோ கிருஷ்ண பக்தி. முதல்ல கிருஷ்ணரை பாடிட்டு இப்ப ராமரை சொல்றா. பண்டொரு நாள் முன் ராமாவதார காலத்தில் திரேதாயுகத்தில், இப்ப நமக்கும் ராமாயணம் பிராச்சீனம்னா ஆண்டாளுக்கும் பிராச்சீனம். பண்டொரு நாள் பண்டொரு நாள் முன் ராமாவதார காலத்தில் ஒரு நாள் குற்றத்தின் யமனுடைய துவாரம் வழியாக யுத்தம் செய்யும் போது வாயில் விழுந்து விழப்பட்ட அப்படின்னா ராமனோடு யுத்தம் செய்து தோற்று போனான் அல்லவா கும்பகர்ணன். அப்ப யமபட்டினத்துக்கு தானே போயிருப்பான். அதனால வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும், அதாவது உன்னிடத்தில் தோல்வி அடைந்த பிறகும் உனக்கே உன்னிடத்திலேயே பெருந்துயில்தான் தன்னுடைய காடமான தூக்கத்தை, வேடிக்கையா திருக்குடந்தை ஆண்டவன் என்னும் ஆச்சாரியன் சாதிப்பார். இவனுக்கு பெரிய சொத்தான் தூக்கம். அந்த தூக்கத்தோடு கூடிய கும்பகர்ணன் ராமனோடு யுத்தம் செய்தும் அளவிலே தோற்று போன சம்பவத்தில் கீழே விழுந்து கிடக்க, அப்ப வில்லேந்திய ராமன் வந்து நின்னானாம். அப்ப ராமனை பார்த்து சொன்னானாம் கும்பகர்ணன், எனக்கு ஒரே ஒரு இச்சை, என்னன்னு கேட்டாராம் ராமர். நான் பெரிய சொத்து விட்டுட்டு போறேன், அதுதான் பாகம் பண்ணி கொடுக்கணும், நீதான் அதற்கு பெரிய ஒரு அட்வொகேட் மாதிரி இருக்கணும், என்னப்பா அவங்ககிட்ட இருக்க சொத்துன்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னானாம் கும்பகர்ணன், தூக்கம் நானாம். தூக்கத்தை யார்கிடத்தில் கொடுக்க? 99% 1% பிரித்து விடுங்க. 99% யாரிடத்தில் கொடுக்கன்னு கேட்டாராம் ராமர். அதாவது கலியுகத்தில் பூமாதேவி ஆய்ப்பாடியாக நினைத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக தோன்றுவள், பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக பிறப்பள். அப்பேற்பட்ட ஊரில் அவள் மார்கழி மாதத்தில் நோம்பிருப்பள். அதுல 10வது பாசுரத்து பெண் பிள்ளையை எழுப்பச் சொல்லுவள். அவள் எழுந்துருக்க மாட்டா ஆண்டாள் எத்தனை சொல்லியும். ஏனெனில் இந்த 99% தூக்கத்தை அவகிட்ட கொடுத்துரும். ஆண்டா எழுபரா பாருங்க, அந்த நோற்று சுவர்க்கம் அவகிட்ட கொடுத்துரும். அதனால்தான் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவன் தோத்து போய் அவன் தூக்கத்தை உங்ககிட்ட கொடுத்தானான்னு கேட்டுட்டேன். ராமன் பதிலுக்கு கேட்டார், ஏண்டாப்பா 99% தூக்கத்தை அவகிட்ட கொடுத்துட்டேன், 1% பாக்கி இருக்கே, அதை யார்கிட்ட கொடுக்கனாலாம்? யாரெல்லாம் இப்ப திருப்பாவை கேட்டு இருக்கோ அவகிட்ட எல்லாம் கொடுத்துருங்கன்னு விட்டார். அதனால திருக்குடையாண்டவன் வேடிக்கையா சாதிப்பார். அதாவது என்னன்னா, தூக்கம் என்பது நம்மை விட்டு அகலாது. அந்த பெண் பிள்ளைக்கு தூக்கம் இருக்கே. அதனால் பண்டொரு நாள் குற்றத்தின் யமனுடைய வாய் விழுந்த, அவனுடைய வாயில் விழப்பட்ட கும்பகர்ணனும் கும்பகர்ணன் என்கின்ற அரக்கனும் தோற்றும் உன்னிடத்தில் தோற்ற பிறகும் பெருந்துயில்தான் தந்தானோ, அந்த தூக்கத்தை உன்னிடத்தில் கொடுத்து விட்டானோ, அதற்காக தான் நான் இவ்வளவு சொல்லியும் நீ எழுந்துக்க மாட்டேங்கிற, பெருந்துயில்தான் தந்தானோ, அதனால கொடுத்து விட்டானோ. அருங்கலமே, உயர்ந்த ஆபரணம் போன்றவளே, நம்ம கூட்டத்துக்கு ஆபரணமா இருக்கக்கூடிய பெண் பிள்ளை நீ. யூ ஆர் த ஆர்னமெண்ட் டு என்டையர் குரூப். தேற்றமாய் தெளிவாக வந்து அன்று
லக்ஷ்மணன் வந்து விட்டானே என்பதற்காக எப்படி படுத்த படுக்கையில் சல்லாபத்தோடு அந்த சிருங்கார ரசத்தோடு சுக்ரீவனுக்கு வசப்பட்டு தாரை எழுந்து வந்தாளோ, சாப்ரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாட்சீம் பிரலம்ப காஞ்சீகுண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயஷ்டிஹி என்று அவள் எப்படி வந்தாளோ அவள் மாதிரி நீ வந்துடக்கூடாது. அவள் மாதிரி வராமல் நீ நேரடியாக ஆபரணங்களை எல்லாம் சரி செய்துவிட்டு தேசோடு வர வேண்டும், சரியாக வர வேண்டும். தேற்றமாய் தெளிவாக வந்து கதவு திறப்பாயாக என்று பிரார்த்திக்க கூடியது 10ஆம் பாசுரம். இதற்கு தேசிகனுக்கு என்ன சம்பந்தம்னா, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், பல பல தவங்கள் செய்து பல சாமர்த்தியம் படைத்த. அப்படின்னா தேசிகன் திருவகீந்திரபுரம் சென்று ஔஷதகிரிக்கு மேல இருந்துதானே தவம் செய்தார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் தவம் செய்தார். அதனால என்னாச்சு? அம்மனாய். அதனால ஞானம் பெற்று ஹயக்ரீவனுடைய அருள் பெற்று அருங்கலமாக நின்றார். இந்த சம்பிரதாயத்துக்கே நடுநாயகமாய் பாஷ்யக்காரரை போல் பாஷ்யக்காரருடைய அனுகிரகம் பெற்ற தேசிகரும் அருங்கலமாக நின்றார் என்பதனால் ஆண்டாள் தேசிகனையும் இந்த பாசுரத்துல அருங்கலமாய் தெரிவித்திருக்கலாம், அம்மனாய் தெரிவித்திருக்கலாம் என்பது சில ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம். பாகவதோத்தமர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சியை திருப்பாவை இருக்கு. ஒரு திருப்பள்ளி எழுச்சி, அதற்கு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி, அது பகவானுக்காக பாடிய திருப்பள்ளி எழுச்சி. இது பாகவதோத்தமர்களுக்காக, இது பாகவதோத்தமர்கள் ஸ்பெஷல். இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒவ்வொரு பாசுரத்திலும், முக்கியமாக 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயை துயில் எழுப்புகின்றாள். அந்த கிரமத்தில் ஒரு இந்த 6, 7, 8 இவாள்லாம் கொஞ்சம் வாதம் பண்ணக்கூடிய பெண்கள். 8வது பாசுரத்து பெண்ணு நிஜமாவே தூங்கிட்டு இருந்தா. 9வது பாசுரத்தின் பெண் சாதாரணமாவே நன்னாவே தூங்கிட்டு இருந்தா. அதனாலதான் அம்மாவை விட்டு பிரார்த்தித்தாள் மாமி. இந்த 10வது பாசுரத்து பெண்ணுக்கு நல்ல தூக்கமே, கூட பக்கத்துல யாரும் இல்லை. அந்த பெண்ணை எங்கனே எழுப்புகின்றாள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்று, எதை நோற்று? பாவை நோம்பு நோற்று. அதனால பாவை நோம்பு இருந்து, இது ஒரு விரதம். இந்த விரதத்தை பாகவதம், ஸ்ரீமத் பாகவத காலத்துல இந்த தசமஸ்கந்தத்துல என்ன விரதம்னு சொல்றாங்க? காத்யாயனி விரதம். இப்ப அந்த விரதத்தை இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து அங்கு இருக்கக்கூடிய பெண்களை ஒரு ஆயர் பெண்களாக பாவித்து தன்னையும் ஒரு ஆய்பெண்ணாக நினைத்து ஆண்டாள் பாடுவதுதான் திருப்பாவை. இதுல என்ன சொல்றா ஆண்டாள்? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோற்று சுவர்க்கம், உயர்ந்து இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை. சுவர்க்கம்னா என்ன? பகவான் இருக்கக்கூடிய இடம் ஸ்வர்க்கம். தர்ஷன், நீ சொல்லு. ஒண்ணு அந்த அமராவதி பட்டணம் ஸ்வர்க்கம், இல்லைன்னா சுவர்க்கத்தோட வைகுண்டத்தையே ஸ்வர்க்கம்னு எடுத்துக்கலாம். சரி, அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஆண்டாள் எதை சொல்லியிருப்போம்? வைகுண்டத்தை சொல்லியிருக்கலாம். அப்ப வைகுண்டம் புகுவது, அந்த வைகுண்டம் புகுவது மன்னவர் விதி. அந்த வைகுண்டத்தை போறதுக்கு என்ன வேணுமா இருக்கும்? கிருஷ்ணானுபவம் வேணுமா இருக்கும். இந்த 9வது பாசுரத்தில் இருக்கக்கூடிய பெண் எப்படி பகவானிடத்தில் ஆழ்ந்தால் பட்டிருந்தாளோ அதுபோலே இவளும் கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருந்தாள். அந்த கிருஷ்ணானுபவத்தில் திளைத்திருக்கக்கூடிய இந்த பெண் ஸ்வர்க்கத்துக்கு போயிருப்போம். அப்படின்னா மனசளவுல வைகுண்டத்திலேயே இருப்போம். அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோம்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தால் வரக்கூடிய ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அம்மனாய்னு சொன்னா தலைவியேன்னு இங்கிலீஷ்ல லீடர். எப்படி இந்த கேங்குக்கெல்லாம் தாதா அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி தாதின்னு சொல்லிட முடியாது. அதனால அம்மனாய் அப்படிங்கிறா. அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ. எந்த ஒரு பதிலும் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறீ. இப்போ சர்வேஷ் நீ பதில் சொல்ற இல்லையா, அந்த பொண்ணு சொல்லல. அதனால இந்த இடத்துல சொல்ல மாற்றமும் தாராரோ, ஒரு பதில் கூட சொல்லாத பெண்ணே. இத்தனை நாளை கூட்டு இருக்கேனே, ஆஹா ஓஹோன்னு காலங்காலத்தால 4 மணிக்கு கதவை தட்டி பேசிட்டு இருக்கேனே. மாற்றமும் தாராரோ, ஒரு மறுவார்த்தை சொல்ல மாட்டியா? மாற்றமும் தாராரோ. வாசல் திறவாதார், அந்த வாசல் கதவை திறக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை. நான் இத்தனை நாள் வந்தும் காதுல விழுந்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு கேட்டு இருந்தியான இத்தனை நாள் கதவை திறந்துப்பேன். அதனால மாற்றமும் தாராரோ, வாசல் திறவாதார். யாரும் நம்ம பாட போறோம்? சாதாரணமா நம்ம எழுப்பிட்டு வா 2 பேரும் போய் ஒரு ஏதாவது ஐஸ்கிரீம் கடை சொல்ல பேரு
ஐபேக்கோ. நீ என்ன இது, நீ பாஸ்கின் ராபின்ஸ். சரி, பாஸ்கின் ராபின்ஸோ ஐபேக்கோவோ போயிட்டு நம்ம எல்லாரும் ஐஸ்கிரீம் காலங்காத்தால சாப்பிட்டு வரலாம்னா நீ சொல்லலாம். மார்கழி மாசத்துல காத்தால 4 மணிக்கு எழுந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்றியே, அசடே நீ சொல்லியிருக்கலாம். ஆனா நான் அதுக்காக உன்னை கூப்பிடலையே. எதுக்காக கூப்பிட்டுருக்கேன்? நாற்றத்துழாய் முடி நாராயணன். நாற்றத்துழாய் முடி. துழாய், துழாய்னா என்ன? நாற்றத்துழாய், நாட்டணிகக்கூடிய துளசி. என்னது? தமிழ் மொழியில் நாற்றம் என்று கூடினால் கந்தம், நல்ல வாசம். நல்ல கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ தான் ஆண்டாளுடைய பாசனம். அதனால நாற்றத்துழாய்முடி நாராயணன், நல்ல சுகந்தம் வீசக்கூடிய அந்த துளசியை தரித்திருக்கக்கூடிய நாராயணன். இதுக்கு 2-3 இடங்கள் நம்ம சொல்லலாம். ஆழ்வாரே என்ன சொல்றார்? பெருமாள் அந்த துழாயை, துளசியை தரித்ததற்கு காரணம் என்னன்னா, அவருக்கு துளசினா அந்த விருந்தைனா அவ்வளவு ஒரு ஈடுபாடாம். இது ருக்மிணியின் சரித்திரத்தில் பெருமாள் துளசி மாலை தரிச்சுன்னு வந்தார். துளசி மாலை தரிச்சுன்னு வரும்போது அந்த துளசி கந்தத்தை முகர்ந்தே ருக்மிணிக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் பெருமாள் இருக்காருன்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு இன்னைக்கும் திருமஞ்சன காலத்துல அவருக்கு நன்னா அந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டு கடைசியில அந்த துளசி மாலையை தரித்திருப்பார். சத்தியம் பண்றதுக்கு ஜீவாத்மா நீ என்னுடையவன் அப்படிங்கிற ஒரு கருத்து. பெருமாள் ஜீவாத்மாவை பார்த்து நீ என்னுடையவன் சொல்ல, ஜீவாத்மா சே நான் என்னுடையவன் தான், நான் உன்னுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தாலாபம் யாராவது ஸ்லோகமா எழுதியிருக்காளா? பராசர பட்டருங்கிற மகான் திருமஞ்சன கட்டியத்துல எழுதியிருக்கார். துவம் மே ஹம் மே குதஸ்தம் எதிக நிகதிதம் வேதமூல பிரமாணாத்துன்னு பெருமாளுக்கும் அவனுக்கும் ஜீவாத்மாக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை, வார்த்தாலாபத்தை எடுக்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துல நாற்றத்துழாய் முடி நாராயணன். ஏற்கனவே நாராயண சப்தம் வந்திருக்கு. வெரி குட். அதனால நாராயணன் மூர்த்தி 2, இது 3வது நாராயணன் வந்திருக்கு. பறைங்கிற வார்த்தையும் நிறைய இடத்துல வரும். அதனால நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், அப்பேற்பட்ட சுவாமிய நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் ஆள். ஆளுங்கிற சப்தம் முதல் பாசுரத்திலே வந்திருக்கு இல்லையா? ஆள்னா ஆச்சரியத்தோட மோட்சத்தையும் கொடுப்பார். ஆனா இந்த இடத்துல இந்த குழந்தைகளை பார்த்து மோட்சம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? வாத்தியம். பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்தாருன்னு சொல்லணும். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். அப்ப அந்த பெண்ணுக்கு இது ரொம்ப கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, நிறைய கதையெல்லாம் கேட்கும். அதனால அவளுக்கு ஏற்கனவே ராமாயணம் எல்லாம் டிவியில சீரியலா பார்த்திருக்கா, NT ராமராவை பார்த்திருக்கா, ராமரையே பார்த்திருக்கான்னு வச்சுக்கோ. இதெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு கதை சொல்லணும். அப்போ சொல்றா, வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள், எனக்கு என்னவோ நீ இன்னும் பதில் சொல்லலை, கதவை திறக்கல, நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட் கூட பண்ணலை. அதனால இதுலேருந்து எனக்கு தெரிய வருது என்னன்னா, ஒருவேளை அன்னைக்கு ராமனால் தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணன், ரோஷன், கும்பகர்ணன் நல்லவனா கெட்டவனா? நல்லவன் தான். he tried to advise ராவணா, ஹிதோபதேசம் பண்ணான். ஆனா இப்போ ராவணன்கிற வார்த்தை திருப்பாவையில வருதோ? தென்னிலங்கை கோமான், கோமான் தான் வருது. கிங் ஆஃப் லங்கான் வருது, பேர் வரல. ஏன்னா ஆண்டாளுக்கு ராவணனை கண்டாலே பிடிக்கல. இவன் கிட்னாப்பர், யாரையும் கிட்னாப் பண்ணியிருக்கான் இன்னொரு வைஃபை. அவனுடைய பேர்லாம் சொல்ல மாட்டான். ஐ வில் நாட் சே ஹி இஸ் ராவணன். அப்ப இப்போ சர்வேஷ் லாலிபப்புங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா லாலிபப்புங்கிற வார்த்தையை நான் வாய் திறந்து சொல்லலை இல்லையா? அந்த மாதிரி இவ என்ன சொல்றா, ராவணனை தென்னிலங்கை கோமான்கிறான். ஆனா கும்பகர்ணனை வாயை திறந்து வார்த்தை சொல்றான். என்ன அவன் ராமனோடு யுத்தம் செய்திருந்தாலும் அண்ணாவான ராவணனுக்கு ஹிதோபதேசம் பண்ணான். பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள். சரி, இப்ப திருப்பாவை என்னைக்கு பாடப்பட்டிருக்கு? ஆண்டாள் எப்ப பாடினா? எப்ப? இந்த மார்கழி, போன வருஷம் மார்கழியில பாடினால. எப்ப பாடினா? அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம்? பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள்னு ஆண்டாள் காலத்தை சொல்றோம். ஆண்டாள் என்ன சொல்றா? ராமாயணத்தை பண்டொரு நாள், அன்னைக்கு ஒரு நாள். அப்படின்னா நம்ம ராமாயணத்தை சொல்லும்போது பண்டு ஒரு நாள்னு சொல்லணும். ஏன்னா இப்ப அவளுக்கு நமக்கு திருப்பாவை பண்டு, திருப்பாவைக்கு ராமாயணம் பண்டுன்னா நமக்கு ராமாயணம் பண்டு. அதனால பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த. கூற்றம்னு சொன்னா என்ன அர்த்தம்? யுத்தத்தின் வாய் விழுந்த. அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய யமதேவதைக்கு வாய் விழுந்த. அதுல
தோற்கடிக்கப்பட்ட கும்பகர்ணனும் போறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான்னா பெரிய சொத்தை தூக்கி கொடுத்துட்டான். ராமரை பார்த்து வாப்பா ராமா இங்க பிடி தூக்கத்தை அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டான். ராமன் சொன்னார், இப்போ எங்கிட்ட நீ தூக்கத்தை கொடுத்துட்டியானா நான் என்ன பண்றது, நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு பிக் போர்ஷனை வந்து ஆண்டாள் காலத்துல அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கும்போது 99% 98 கொடுத்துட்டாள். சரி 98 99 98ன்னு வச்சுக்கோ, உனக்கும் அவனுக்கும் நடுவில் வச்சுக்கலாம். 99 தானே, சரி இப்போ ஒரு மார்க் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 99% தூக்கத்தை வந்து எந்த பாசுரத்தை பெண்ணுக்கிட்ட கொடுத்தா, 10ஆம் பாசுரம் பெண்ணுக்கு கொடுத்தா. அந்த தூக்கத்தை தூக்கி 10வது பாசுரத்தை பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டா. அப்ப ராமர் சொன்னார் 1% யார்கிட்ட கொடுக்க, அதனால யாரெல்லாம் நீங்க கேட்டு இருக்கீங்களோ சர்வேஷ் சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுத்து விட்டாரு அப்படின்னு. அதனால அந்த தூக்கத்தை தூக்கி கொடுத்தா. பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. ஆற்ற அனந்தலுடையாய் இந்த இடத்துல ஆண்டாள் எடுக்கும் போது ரொம்ப சோம்பலோடு கூடியவள். கார்த்தால் எழுந்த உடனே ரோஷன் எப்படி சோம்பல் முறிப்பேன், சோம்பல் முறிப்பியா, இல்லாட்ட எழுந்துக்கும் போதே வால்மீகி மாதிரி எழுந்து தியானத்தை பண்ணுவேன், பல் தேய்ச்சிருவேன். எழுந்துக்கும் போதே அப்படியே படுக்கையில் இருக்கும் போதே அப்படியே பல் தேய்ச்சிட்டு எழுந்துருவேன். சோம்பல் எப்படிடா முழிப்பேன், சோம்பல்னா வந்து அப்படிலாம் பண்ணுவேன், ரொம்ப இழுத்துறாது அவன் இடிச்சிருப்பேன். அதனால இந்த இடத்துல சொல்றா பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் லைக் த கிரெஸ்ட் ஜுவல் ஆஃப் இந்தியா. பாரத தேசம், பாரத தாயை ஒரு உருவகப்படுத்தினால் கிரீடம் போல் இருப்பவள் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த மாதிரி எத்தனையோ ஒவ்வொரு பெண்ணும் பெண்ணும் ரொம்ப சிறந்தவளாக இருப்பினும் அதுல அருங்கலமாய் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள் இந்த பெண். அருங்கலமே, எங்கள் கூட்டத்துக்கு ஒரு அருங்கலமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரத்தினம் போல் இருக்கக்கூடிய பெண்ணே அருங்கலமே. தேற்றமாய் வந்து திற. காலங்காலத்தால யாரோ வந்து கதை தட்டுறான்னு நம்ம ரிலேட்டிவே திடீர்னு ஃபோன் வந்துடுது, ஹலோ ஐ எம் அவுட் சைட் யுவர் டோர். ஐயோ நம்ம படுக்கையில் இருக்கோமே, ரொம்ப இங்கெல்லாம் வழிஞ்சு கண்ணில் வெளியே புளிச்சையாக இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே பக்கத்துல எல்லாம் போய் அலமேண்டு கிளம்பிட்டு அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு வேற என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற சர்வேஷ், தலையெல்லாம் வாரிக்கொண்டு சென்டையெல்லாம் அடித்துக்கொண்டு நன்றாக ஒரு குர்த்தா போட்டுக்கொண்டு பல்லு தேய்க்காமலோ தேய்த்தோ ஏதோ ஒன்று போய் கதவை வந்து திறப்போம். ஆனால் இந்த பெண்ணு வந்து எப்படி திறப்பான்னு தெரியாது ஆண்டாளுக்கு. திடீர்னு பயம் வந்துடுதுன்னா முந்தின நாள் தான் ராமாயணம் கேட்டிருக்கா. ராமாயணத்துல வந்து லக்ஷ்மணன் கூட்டம்னா தார வந்தா மாதிரி வந்துடக்கூடாது, தேற்றமாய் வந்து திற, நீட்டா வந்து ட்ரெஸ் பண்ணி வந்து திறவேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் 10ஆம் பாசுரத்தின் பெண்ணினிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளை நாம் பாடப்போகின்றோம், துளசி தரித்த எம்பெருமானை பாடப்போகின்றோம். அதனால சோம்பலோடு இனிமேல் இருந்து விடாதே, எழுந்துக்கோ, வரும்போது ஜாகிரதை, நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா பிரசன்டபிளா வா. எப்பவுமே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வேஷ்டி தரிச்சாலும் அது விளைவிளையேன்னு இருக்கணும். இப்போ பார்க்குறவா ஐயோ இவ்வளோ பழுப்பு கலராக இருக்கே, நம்மளே வேணா தோச்சு கொடுத்துடலாமான்னு கேட்கக்கூடாது. அதனால நம்ம எப்பவுமே நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும். அலங்கார பிரியோ விஷ்ணு, பெருமாள் எப்பவுமே தன்னை நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிப்பார். அவரளவுக்கு நம்மளால இருக்க முடியாவிடையும் ஏதோ கொஞ்சம் பெருமாள் எதிர்க்க நம்ம முயற்சிக்க வேண்டும். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனான் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். This is the 5th pasuram in the list of waking up her friends. In the total list of 30 pasurams, this is the 10th. Whereas from pasuram 6 to 15, where she is waking up her friends of different types, this is type 5. And incidentally, this girl is a great devotee of Rama and Ramayana. So here, she tells, Notru Shuvargam Pugugindra Ammanai. My dear friend, you have observed the Vratam along with us for all these days. Now do not be lethargic. Notru Shuvargam Pugugindra Ammanai. Suvargam is the Sanskrit word Swargam. Swarga in our general parlance is the place where Ramba, Urvashi, Tilotama, Ramba dance and Indra is very happy.
But Alvars do not speak about Swargam that way. For them, Vaikuntham is Swargam, the place where there is no karma, the place from which there is no return. Nasapunaravartate. That is Swargam for them. No true Swargam Pugugindra Ammanai. By observing this Vratam, my dear friend, one day or the other, you will attain Paramapadam Vaikuntham. No true Swargam Pugugindra Ammanai. Matramum Tararo Vasal Tiravadar. Why don't you come and open the door for us? Whom are we going to sing praises about? The girl asks, for which Andal tells, Natrathulai Mudi Narayanan. We are now going to sing praises of the one whose hair locks have been effervescent because of him adorning the beautiful Tulasi garland. Tulasi is Lord's special wife. So he keeps adorning himself with Tulasi. Natrathulai Mudi Narayanan. When Rukmani had written a love letter to Krishna, Shrutva Gunan Bhuvana Sundara Shrinvatante Nirvishya Karana Vivaraihi Haratongatapam Rupam Drisham Drishimatam Akhilarthalabam Tvai Achyuta Avishati Chittam Apatrapam Me. Now, she is very, very, very vigilant. Now she is waiting when Krishna will come. That day when Shishupala was waiting to get married to Rukmani, she was a bit worried. That is when Tulasi Gandham Panchajanyasya Nadaha. She could smell Tulasi, and there came Krishna. Natrathulai Mudi Narayanan. Aren't we going to sing praises of Narayana, Krishna, who adorns himself with Tulasi? Natrathulai Mudi Narayanan. Namman Potrappareidarum Punniyanal. He is the one who is going to be praised by us. Pandurunal Kutrathin Vai Vilnda Kumbhakarananum. That day you remember when Rama had to get and redeem Sita back from the clutches of Ravana. Ravana dispatched his very powerful brother Kumbhakarna on the warfield. Rama fought with Kumbhakarna, and while Kumbhakarna was dying, it seems he called Rama and said, "Hey Rama, I have left a huge property behind me. Distribute it and you become my advocate." To which Rama asked, "What is the biggest property you have?" Kumbhakarna said, "Sleep. Sleep is the biggest property." A lot of you may agree. Many of them will not have proper sleep in the night and will be loitering hither and thither in the night. Here he tells sleep is a very good property. Now Rama tells, see, property can be distributed. You have to tell me the proportion, what percentages you want to give. So Kumbhakarna said 99% of the sleep has to go to a girl in Pasuram 10 who will be living during the times of Andal in the Pandyan kingdom. So, oh my dear friend, Andal now tells, I know why you are sleeping so well. Because you have been blessed by Kumbhakarna's property called sleep. Pandurunal Kutrathin Vaivizhunda Kumbhakarananum. That Kumbhakarna who lost in the war with Rama, Totrum, he lost. Unake Peruntuildan Tandano. Didn't he give that sleep to you? So, Totru Munake Peruntuildan Tandano, Atra Anantaludayai Arunkalami. Now, there is one particular incident which I remember of a great Acharya who was an expert in delivering Tirupave lectures called Tirukudandai Andavan. He used to state 99% of the sleep was given to this girl. Where was the remaining 1% given? So Kumbhakarna said, Rama, bestow this 1% sleep on those of them who are listening to Tirupave. That is why at times we may feel when we listen to lectures on our Itihasas and Puranas, we will fall asleep because it is Kumbhakarna's blessing. So Pandurunal Kutrathin Vaivizhunda Kumbhakarananum Totrum Unake Peruntuildan Tandano Atra Anantaludayai Arunkalame. Tetramai vandu Teravelor Embavai. Just because I have said don't come, jump out of your bed and come. Tetramai vandu Teravelor Embavai. In Sri Ramavataram, when Rama had promised Sugriva that he will help him get the kingdom, he did so. Sugriva in return promised of the monkey army, which he didn't do. At that point in time, Rama sent his brother Lakshmana to summon Sugriva. While Lakshmana goes, Tara is being sent so that Lakshmana doesn't meet any harm to Sugriva. So while Tara walks, she walks with disrobed clothes. Sapraskhalanti Madavihvalakshim Pralamba Kanchi Guna Hemasutram Salakshana Lakshmana Sannidhanam Jagamatara Namitanga Yeshtihi. Lakshmana was a bit astonished and he put his head down. Now, my dear friend, like how Tara came and embarrassed Lakshmana, do not come like that.
put yourself in order and then come. Tetramai vandu Thiravelur Embavai, tells Andal in this pasuram. சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவதார் மாற்றமும் தாரோ வாசல் திரவதார் நாற்றதுழ முடி நாராயணன் நம்மார் நாற்றதுழ முடி நாராயணன் நம்மார் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தில் வீத கும்பகரணனு கூற்றத்தில் வீத கும்பகரணனு தோற்றும் முனகே பெருந்துயில் தந்தனோ தோற்றும் முனகே பெருந்துயில் தந்தனோ ஆற்றலுடையாய் அருகலமே ஆற்றலுடையாய் அருகலமே தேற்றமாய் வந்து தீரவேலோர் எம்பாவாய் தேற்றமாய் வந்து தீரவேலோர் எம்பாவாய் Namaskaram. In the coming months of November, December, January, and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens.
On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Tiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha.
On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.